வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு இயல் 3ல் இருக்கக்கூடிய திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். திருக்குறளில் மனப்பாட பகுதி மட்டும் இந்த வீடியோவில் நம்ம எப்படி வாசிக்கிறது, அது எப்படி மனப்பாடம்னா அதுக்கு பொருள் என்னன்றதை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த 4வது திருக்குறள் தான் மனப்பாட பகுதி. மெய் உரைத்தல், மெய் உணர்தல், மெய் உணர்தல். பாருங்கள், எப்பொருள் யார் யார்வாய் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுக்கு என்ன பொருள்னா, எந்த பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மை பொருளை காண்பதே அறிவாகும். எந்த பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும், அதாவது ஒரு பொருள் எந்த இயல்புல இருக்குன்னா அந்த பொருளின் உண்மை பொருளை காண்பதே அறிவாகும். அது எப்படி இயல்பினதாக இருக்கு, அது தோற்றத்தை வச்சு நாம என்ன பண்ணக்கூடாது, அதை ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரக்கூடாது. அதோட உண்மைத்தன்மை என்னன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், ஆராயணும். அதுக்கு பேர் தான் நம்மளுக்கு உண்மையான அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நல்லா வாசிக்க கத்துக்கங்க. முதல்ல எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்த பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மை பொருளை காண்பதே அறிவா. பார்க்க அழகா இருக்குது, அது நல்ல பொருள் அப்படின்னு நினைச்சு எடுத்து கடற்கரை நம்ம சாப்பிடக்கூடாது. அதோட சாப்பிட்டா அது என்ன ஆகும் அப்படின்ற என்ன பண்ணணும், நமக்கு அதோட உண்மைத்தன்மை நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு உண்மை பொருள் என்னன்னு நமக்கு கண்டிப்பா தெரியணும். தோட்டத்தை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதையுமே முடிவெடுக்கக்கூடாது. அதோட உண்மை என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் தான் ஒரு உண்மையான அறிவு. அடுத்த திருக்குறள் பாருங்க. அடுத்து திருக்குறள் 8 தான் மனப்பாட பகுதி. என்ன கொடுத்துருக்காங்க, பல்லார் பகை கொளலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். பல்லார் வாசிக்க கத்துக்குங்க. முதல்ல பல்லார் பகை கொளலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். நல்லார் தொடர்கை விடல் என்ன பொருள்? தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது நட்பண்புடையோரின் நட்பை கைவிடுதல் ஆகும். அதாவது நம்ம ஒருத்தராக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டு, நம்ம பல பேரோட பகையை சம்பாதிச்சுக்கிறோம். பகை மேற்கொள்வதை அப்படி இருக்கிறத காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது நட்பண்புடையோரின் நட்பை கைவிடுதல் ஆகும். பல மடங்கு நீ என்ன பண்ற, தீமையை தந்தா என்னது, நல்ல பண்புடையோரின் நட்பை நீ கைவிடுதலுக்கு அது சமமாகும். அப்ப என்ன பண்ணக்கூடாது, நம்ம பகை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களோட என்ன பண்ணக்கூடாது, காட்டக்கூடாது. அப்படி காட்டினோம்னா என்ன நம்மளுக்கு கிடைக்கும், நல்ல பண்புடைய நட்பு எல்லாம் நம்ம விட்டு என்ன பண்ணணும், போயிடும். என்ன பண்ணும், நீ எத்தனை பேருக்கு நீங்க பகை மேற்கொள்றீங்களோ பல மடங்கு தீமையை நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நல்ல பண்புடையவங்க நம்ம கிட்ட நல்ல நட்புகள்லாம் இருப்பாங்களே அவங்க எல்லாம் நம்மளை கைவிட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். அப்படின்ற மாதிரி தான் இந்த இதுல கொடுத்துருக்காங்க. பல்லார் பகை கொள்ளலின், பல பேருக்கு நீ பகை பண்ணனா பத்தெடுத்த தீமைத்து, அதை விட 10 மடங்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குமா, நல்லார் தொடர் கைவிட, நல்லவங்க எல்லாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க. சரிங்களா? 10 எடுத்த தீமை தான் என்னது, 10 மடங்கு நம்மளுக்கு தீமை தான் கிடைக்கும். நீ பல பேருக்கு நீ நட்பு என்ன சொல்றது பகை கொடுத்தனா உனக்கு 10 மடங்கு தீமை கிடைக்குது. உன்னை சுத்தி இருக்கவங்க நல்ல பண்புடையவங்க என்ன பண்ணுவாங்க, உன்னை விட்டு போயிடுவாங்க, உங்களுடைய நட்பை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படின்றதான் இந்த திருக்குறள்ல கூறியிருக்காங்க. அடுத்து பாருங்க, கண்ணோட்டம். பண் எண்ணாம் பாடற் இயையின்றேன் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பண் எண்ணாம் பாடற் இயைவின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். மறுபடியும் பாருங்க, பண் எண்ணாம் பாடற் இயையின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அதாவது பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன், அது போலவே இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன். இதுல எடுத்துக்காட்டு உண்மையணி பயின்று வந்திருக்கு. ஒரு பாடல் ஒரு இசை இருக்குன்னா இசையோட அந்த பாடல் ரெண்டுமே என்ன பண்ணும், அப்படியே ஒரு ஃப்ளோல போகும்னாங்க, அப்படியே ஒரு இதுல போகும், கேட்கறதுக்கே நல்லா இனிமையா இருக்கும். அந்த மாதிரி கண் இருந்தா நமக்கு என்ன பண்ணும், ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், இரக்கம் காட்டணும். அதுதான் கண்களுக்கான பயன். எப்படி பாடலோடு இசை பொருந்தலைன்னா அது நல்லா இல்லையோ, அது மாதிரி கண்ணு இருந்து நம்ம மற்றவங்க மேல இரக்கம் காட்டலைன்னா அதுக்கு பேரு கண்ணே கிடையாது. அப்படின்றதான் இந்த குறள்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த குறள் பார்க்கலாம். இப்போ மொத்தம் நம்ம 3 குறள் பார்த்துட்டோம். 4வது குறள் பார்க்கலாம். ஆள்வினை உடைமையில கொடுத்துருக்காங்க. அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும்
பெருமை முயற்சி தரும். அப்படின்னா என்ன? ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாதது என்று எண்ணி சோர்வு அடையாதிருக்க வேண்டும். அச்செயலை முயற்சியுடன் முடிப்பது பெருமை தரும். ஒரு செயலை முடிப்பதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், முடியலன்னு நினைச்சு அப்படியே ரொம்ப சோர்வா இருக்கிறத விட அது எப்படியாவது முயற்சி செஞ்சு என்ன பண்ணணும், முடிக்கிறதுக்கு பேர் தான் பெருமை தரும். நம்மளுக்கு எப்படி பெருமை தரும்? அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஒரு செயல் முடிப்பதுக்கு என்ன வேணும்? சோர்வு இல்லாமல் என்ன பண்ணணும், அதை செஞ்சு முடிக்கணும். அதுக்கு பேர் தான் பெருமை. அதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணணும், பெருமை தரும். ஒரு செயலை என்ன பண்ண செஞ்சு நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணணும், எப்படியாவது அதை முயன்று என்ன பண்ணணும், முடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் பெருமை நம்மளுக்கு கொடுக்கும். 16 பாருங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகும், முயற்சி இல்லாவிட்டால் அவருக்கு வறுமையே வந்து சேரும். முயற்சி செஞ்சாதான் நம்ம நிறைய சம்பாதிக்கணும், நம்ம வீட்டில் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவோம், நாமளும் மற்றவங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு முடிவு எடுப்போம், நம்ம இதெல்லாம் வாங்கணும், நமக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்ற. நம்ம வீட்டில் தங்கச்சிங்க அக்காவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஆசை இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், எது பண்ணணும், முயற்சி செய்யணும். என்ன பண்ணணும், மற்றவங்க மாதிரி நம்மளும் வேணும், செல்வம் வேணும் அப்படின்னு நினைச்சோம் என்ன பண்ணணும், முயற்சி செய்யணும். அப்படி முயற்சி செய்யலைன்னா வறுமை தான் இருக்கும். நமக்கு கனவு மட்டுமே கண்டுட்டு இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும், அதுக்காக முயற்சி நம்ம என்ன பண்ணணும், எடுக்கணும். அதுதான் சொல்ல, முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகும். முயற்சி செஞ்சோம்னா கண்டிப்பா ஒரு நாள் நம்மளுக்கு செல்வம் கிட்டும், அது அதுக்கப்புறம் பெருகிக்கிட்டே போகும். அப்படி முயற்சி இல்லாவிட்டால் என்னாகும், அவருக்கு வறுமையே வந்து சேரும். அப்படின்றதான் இந்த குறளோட அர்த்தம். இந்த வீடியோ முடிஞ்சது. மாணவர்களுக்கு இதுல ஒரு 5 திருக்குறள் மனப்பாட பகுதி தான். 5 திருக்குறள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த திருக்குறள்ல கண்டிப்பா இதே மாதிரி வாசிச்சு மெமரி பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.